வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் வந்து ரோசஸ் ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரம் ரோசி. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்னா ஹனிகோம். ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து ஒன் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம வந்து பீகாக்கோட பாடியில் வந்து போடுவோம், அப்புறம் மேங்கோவோட பாடியில் போடுவோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரிங் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆரி ஸ்டாண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி கிளாத் வேணும். இந்த மாதிரி பீட்ஸ் வேணும். சுகர் பீட்ஸ் இது வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வேணும். அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட். மெயினான ஒரு விஷயம், ஆரி நீடில் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பென்சில் அண்ட் கட்டர். இதெல்லாம் தான், இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹனிகோம் பண்ணுறதுக்கு தேவைப்படுறான விஷயங்கள். ஸோ இப்போ நான் வந்து எப்படி வந்து இதில் வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த ரிங்கில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான். ஸோ காமிச்சதுக்கடுத்து நான் மோஸ்ட்டாக வந்து ஃப்ரீ ஹேண்ட் தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் நான். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் வந்து எப்படி வந்து டிசைன் மேக் பண்ணிவிட்டு ஹனிகோம் வந்து எப்படி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி இருக்க பேஸில் வந்து 2 பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளைனாக இருக்க பேஸை வந்து கீழே வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்பர் போர்ஷன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் வந்து ஃபிங்கரை வந்து இப்படி வச்சு டைட்டன் கொடுக்கணும். இந்த மாதிரி டைட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து போடும்போது கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி டேப்பிங் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அந்த டேப்பிங் சவுண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிக்கிறது, ஜட்ஜ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆரி காட்டை வந்து வச்சுட்டு இது மேலே வந்து அந்த ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஃப்ரீ ஹேண்டில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண போகிறேன். ஃப்ரீ ஹேண்டில் ஒரு மேங்கோ ஷேப் வந்து நான் போட்டிருக்கேன் நான். முடிச்சதுக்கு அடுத்து நம்மளோட கண் பார்வைக்கு தெரிகிற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி போடணும். இப்படி அந்த மேங்கோக்குள்ளே வந்து லைன் மாதிரி போடணும். ஸோ அந்த லைன் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போடணும். இது வந்து மெஹந்தியில் வந்து இந்த டிசைன் வந்து நார்மலாக வந்து நம்ம பார்க்குற டிசைனு. ஸோ அந்த டிசைனை வந்து மேக் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஹனிகோம் வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி த்ரெட் வந்து நான் இதுக்கு கான்ட்ராஸ்ட் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த நாட் வந்து குறைஞ்சது ஒரு 3 சுற்றுனா தான் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த திக்னஸில் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆரி நீடலில் இங்கே வந்து எப்போ நம்ம வந்து எப்படி போடுமோ செயின் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிருக்க லைனுக்கு மேலேயே வந்து செயின் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு அடுத்து நம்ம கிராஸ் லைன் ஒன்று போட்டிருந்தோம்ல, ஸோ அதுக்கும் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் மாதிரி இந்த மாதிரி செயின் வந்து கொடுக்கணும். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஜஸ்ட் வந்து டவுன் பண்ணிடணும்.
இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து இதெல்லாம் டவுன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கோல்டன் ஜரி இருக்குல்ல, ஸோ இந்த கோல்டன் ஜரி எடுத்துகிட்டு கோல்டன் ஜரியும் ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல வந்து நாட் போடணும். ஸோ எப்போவுமே நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பீட்ஸை வந்து ஒவ்வொரு ஹனிகோம்குள்ளேயும் இந்த பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோமுக்கும் ஒவ்வொரு நாட் போடணும். இதில் வந்து பெரிய பீட்ஸ் இருக்குது, சின்ன பீட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன பீட் தேவைப்படுறதுனால நான் சின்ன பீட் எடுத்துருக்கிறேன். நான் நாட் போட்டு அடுத்தது நம்ம இந்த மாதிரி போட்ட ஹனிகோம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிகாக்கோட பாடி போர்ஷனில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபெதர்ஸில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஹனிகோம் வந்து வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் ஸ்டிச் தான். ஸோ செயின் மாதிரி போட்டுட்டு ஸோ அதில் வந்து இன்விட்டனில் இருக்கிற பாக்ஸில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சுகர் பீட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கு தான் போடணுன்றது கிடையாது, எந்த ஏரியாவில் வேணாலும் போடலாம். இல்லைனா போடும்போது நூல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து ஒரு 2 ஸ்டாண்ட்ஸாக இல்லைனா 3 ஸ்டாண்ட்ஸாக அந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து திக்னஸ் காமிச்சாதான் அந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனவே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் வந்து நான் கற்றுக் கொடுத்தது வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து வேறு ஒரு ஆரி எம்ப்ராய்டரியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.